வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான சாம்பாரும் பீக்கங்காய் முட்டையை வச்சு ஒரு பொரியலும் தான் செய்ய போகிறோம். இப்போ சாம்பாருக்கு பருப்பு ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றி செய்யலாம். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு காரமே இல்லாமல் இந்த மாதிரி வச்சு கொடுக்குறப்ப நல்லா சாப்பிடுங்க. நாங்கள் கூட சின்ன பிள்ளைகள இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ துவரம்பருப்பு இந்த கப்பில் எடுத்திருக்கேன். தேவைன்னா ஒரு கைப்பிடி சிறுபருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வெறும் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன். எடுத்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். இப்போ நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருங்காயத்தூளுக்கு பதிலாக கட்டி பெருங்காயம் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். இந்த பக்கம் தேவையான காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, சாம்பார் வெங்காயம், தக்காளி இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு தான் நம்ம சேர்க்கணும். கத்திரிக்காய் இல்லைன்னா கருப்பாயிரும், அதனால தண்ணியில் போட்டு அலசி தான் நம்ம வேக வைக்கணும். அதுக்காண்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம். சொத்தையாக இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காய், கத்திரிக்காயை நல்லா கழுவி இது மாதிரி இப்போ இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்தாச்சு இந்த மாதிரி கழுவுறதுக்கு. இப்போ இந்த பக்கம் தக்காளி ஒரு 3 தக்காளி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா புளி சேர்க்குறோம், அதனால் ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம பருப்பு கூட வேக வைக்கணும். நான் குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பு அந்த கடாயில் மாற்றி திரும்ப நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய், முருங்கைக்காயை நல்லா கழுவிட்டு ஏன்னா தண்ணி அழுக்காக இருக்கும், அதனால் நீங்கள் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் தண்ணி ஒரு மாதிரி, அதை நல்லா 2 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து வேக வைக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி 2 பச்சை மிளகா, இப்போ கல் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டு புளி இந்த பக்கம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதையும் நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கிடலாம். சாம்பார் வெங்காயம் ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி கறிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா இது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி வேக வச்சு செய்கிறப்ப காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கு. இப்போ இந்த பக்கம் மிளகாத்தூள்
தனியாக சீரகம் சோம்பெல்லாம் அரைச்ச வீட்டில் இருக்க மசாலாவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த காய் வந்து நல்லா வந்துருச்சு முக்கால் அளவு. இப்போ இது கூட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைன்னா தண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மூடி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகணும். அது வரையும் ஒரு 10 நிமிஷம். காய் முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டாகும், கத்திரிக்காய் சீக்கிரம் வந்துடும், முருங்கைக்காய் கொஞ்சம் லேட்டாகும். அதனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வெந்ததுக்கு பின்னாடி தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து தாளித்து நம்ம அந்த குழம்புல பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகி வர்றப்ப கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சாம்பார் வெங்காயம். இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை போட்டுதான் வதக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரணும். கலர் மாதிரி வர்றப்பவே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் தான் குழம்புல இந்த மாதிரி மாற்றி ஊற்றி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பெரிய பாத்திரத்தில் வதக்கி விட்டு கூட அந்த குழம்பை அப்படியே தூக்கி மாற்றிக்கலாம். இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலையை சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கி வர்றப்ப இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இந்த பாத்திரத்தில் சாம்பார் பாத்திரத்தில் அப்படியே மாற்றி விட்டுக்கலாம். மாற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் வதக்கி செய்கிறத விட காய்ங்களை இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. இப்போ வந்து ஒரு முட்டை பொரியல் பண்ணிக்கிடலாம். பசங்க வந்து காய் எதுவுமே சாப்பிடலைன்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டையோடு செஞ்சு கொடுக்குறப்ப சாப்பிட்டுக்கிறோங்க. எங்கள் பசங்க கூட அப்படித்தான் காயெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறோம். இந்த மாதிரி பீக்கங்காய் கூட செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு பின்னாடி கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்.
பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம், பெருசாக இருந்தால் நீங்கள் 1 வெங்காயமே போதும். எடுத்து இது கூட வரமிளகா, கருவேப்பிலைலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். சீரகத்துக்கு பதிலாக பெப்பர் தூள் கடைசியாக சேர்த்துக்கலான்ட்டு சீரகம் சேர்க்கல. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்குறப்ப தான் அந்த காயுடைய டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். பீர்க்கங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது கூட சேர்த்துட்டு தூள் உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். பத்தலைனா கூட நம்ம இடையில சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க. நல்லா இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய், அதனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் காய். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா காயை நல்லா வதக்கி விட்டு அதுக்கு பின்னாடி முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை வந்து ஒரு 4 முட்டை ஒரு கிண்ணத்தில் ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுருக்கேன். இந்த காய் கூட ஊற்றினா ஏதாவது கெட்டு போயிருந்தா கூட எல்லாம் வீணாயிரும். அதனால் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி திரும்ப நம்ம இதில் மாற்றி கிளறிக்கலாம். காய் டக்குனு ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து போயிடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. முட்டையும் அந்த காயையும் இந்த மாதிரி கிளறி கொடுக்குறப்ப நான் மஞ்சத்தூள் ஏற்கனவே இந்த காய் கூட சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கு பின்னாடி முட்டையை சேர்க்கணும். கவுச்சி வாசனை போகிறதுக்காண்டி மஞ்சத்தூள் சேர்த்து தான் ஆகணும். இப்போ 4 முட்டையை ஊற்றி நல்லா கிளறி கொடுங்க. இப்படி பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வரும். நீங்கள் ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. அப்படியே கிளறி கிளறி நல்லா வரணும். காயோடு சேர்ந்த மாதிரி முட்டை பொரியல் மாதிரி வரும். இந்த காயோட எல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளறி கொடுக்குறப்ப தான் நல்லா உதிரியாக நல்லா வரும். நல்லா நீர் சத்துள்ள காய். இது நல்லா வதங்குறப்பவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் அந்த முட்டை ஒட்டிக்கிறது. அதனால் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. கடைசியாக கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெப்பர் தூள் வீட்டில் அரைச்சா பவுடரதே நான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான பீர்க்கங்காயும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் பண்ணியாச்சு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்சு பாக்ஸ் ரெசிப்பியாக கூட கொடுக்கலாம். இப்போ வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சாம்பார் வந்து காரமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுக்குறப்ப. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.